ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே தான் வந்திருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், எங்கள் மாமியார் என்னமோ சொல்லிச்சுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு எங்கள் மாமியார் முன்னாடி. எங்கள் மாமியார் இன்னும் குளிக்கல, காலையில் எழுந்திரிச்சு அப்படி உட்காந்துருக்காங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு இனி ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு இனி கொஞ்சம் வேலை இருக்குது, அது பார்க்கணும். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இது கொஞ்சம் எல்லாம் கழுவிட்டு வர சொன்னாங்க. அது கழுவலான்ட்டு நானும் இனி எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்கார் தான் வீடியோ எடுக்கிறாரு. எல்லாம் கழுவலான்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போனேன். வெளியே எங்கள் மாமியார் பசங்களாம் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வறண்டாவில் உட்காந்துருக்காங்க. எங்கள் மாமியார் எதுக்கோ காசு எண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதெல்லாம் விளக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் எல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் இதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த 2 இது எங்கள் குலதெய்வங்களுக்கு இந்த 2 பொங்கல் செய்கிறாங்க. எங்கள் மாமியார் குளிச்சுட்டு வந்துட்டு பால் காய்ச்சி பொங்கல் செய்வாங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே சாமிக்கு, ஒன்று வீட்டுக்கு வெளியே இருக்கும் அந்த சாமிக்கு செய்கிறாங்க. செஞ்சுட்டு இனி பசங்களும் விளாண்டுட்ருக்காங்க. எங்கள் மாமனார் எங்கேயோ கூட்டிகிட்டு போக சொன்னால் அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே விளாட்றதுக்கு. ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவார் சாப்பிட வச்சுட்டு. அதனால் வெளியே போகிறாங்க. இனி எங்கள் மாமியார் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நானும் எங்கள் மாமியாரும் பேசிகிட்டு எங்கள் மாமியாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்னன்ட்டு. அப்புறம் நானும் எங்கள் மாமியார் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் மாமியார் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டார் கோழி வாங்கிட்டு வரதுக்கு. கோழி வெட்டுவோம் நாங்கள் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி எங்கள் ஊரில் எல்லோரும் செஞ்சுக்குவாங்க. எல்லோரும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதம் பூரா செய்வாங்க. அதனால் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க எங்கள் மாமியார். பாசிப்பருப்பும் அரிசியும் ஊற போடுறாங்க பொங்கலுக்கு வேண்டி. இந்த 2 கலந்து செய்வாங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு செய்வாங்க. பொங்கல் செஞ்சுட்டு சாமிக்கு வைப்பாங்க. வீட்டில் ஒரு சாமிக்கு, வெளியே ஒரு சாமி. வீட்டில் 2 சாமிக்கு வைப்பாங்க. எனக்கு அந்த பேர் தமிழில் தெரியாது. அதனால் எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. அப்புறம் பால் காய்ச்சிட்டாங்க. பால் பொங்கிடுச்சு. இனி எங்கள் மாமியார் அதில் ஊற வச்சுருந்ததெல்லாம் போட்டு கலக்கிட்டாங்க. கலந்துட்டு அப்புறம் வெளியே அரிசி கழுவிட்டுருக்காங்க அதில் போடுறதுக்காக. அரிசி பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்கன்னு சொன்னல, அதையும் கழுவிட்டுருக்காங்க வெளியே நல்லா கழுவிட்டு அப்புறம் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதில் போட்டு கலந்துட்டாங்க. கலந்துட்டு இனி சாமிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மஞ்சள், குங்குமம், பூவு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் காலுக்கு மஞ்சள் தேய்க்க சொன்னாங்க. நான் என் காலுக்கு தேய்ச்சிட்டு எங்கள் மாமியாருக்கு தேய்க்கலான்ட்டு வந்தேன். எங்கள் மாமியார் சாமிக்கு வைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா 3 சாமிக்கு வைக்கணும்ல, ஒரு சாமி இல்லை 3 சாமிக்கு வைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமிக்கு வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் வேறு ஊரில் இருக்கிறதுனால சும்மா போக முடியாதுன்ட்டு ஒரேடியாக 3 சாமிக்கு வச்சுட்டாங்க. வச்சுட்டு 3 கோழியும் வெட்டிட்டாங்க. 3 கோழியில் 3 கோழியும் சமையல் செய்யலை. ஒரு கோழி செஞ்சாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு செஞ்சு போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருந்தாங்க. அது அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு நாங்களும் சனிக்கிழமை நைட்டு போனோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இருக்கும், என் பசங்களுக்கும் ஸ்கூல் இருக்கும். அதனால் எங்கேயும் அதிகமாக இருக்க மாட்டோம். போயிட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். ஒரு நாள் தான் இருப்போம். மாமியார் வீட்டுக்கு போனாலும் ஒரு நைட்டு தான். காலையில் கிளம்பி வந்துடுவோம். இல்லைன்னா அடுத்த நாள் சாயந்தரம் வருவோம். அது ஸ்கூல் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை நேரத்துலலாம் போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் போனோம்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வந்துடுவோம். இல்லை அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை காலையிலேயே வந்துடுவோம். இனி எங்கள் மாமியாருக்கு மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டேன். நானும் மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டேன் காலுக்கு. இனி எங்கள் மாமியார் சாமிக்கு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொட்டெல்லாம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெய்லியும் பூஜை பண்ணுற சாமிக்கு வீட்டில் பூஜை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கிற சாமிக்கு பூஜை பண்ணணும். நான் துளசி செடி என்னை துளசி செடியெல்லாம் கழுவி நல்லா பொட்டெல்லாம் வைக்க சொன்னாங்க. நான் அதுதான் கழுவிட்டு இருந்தேன். கழுவி நல்லா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி நல்லா நிறைய மஞ்சள் தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னா. அதனால் செஞ்சுட்டு அதுக்குள்ளேயும் எங்கள் மாமியார் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இனி வெளி சாமி இருக்கும், அங்கேயும் பண்ணணும். இங்கே வீட்டுக்குள்ளே வெளியெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி சந்தனம் வைப்போம். சந்தனம் தான் வச்சு விட்டுட்ருந்தாங்க.
எனக்கு வந்து சரியான வேர்வை, ரொம்ப உப்புசம் அடிக்குது. குங்குமம்லாம் இப்படி வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அதையும் கூட தொடச்சிக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த 3 கல் வச்சு, அது இன்னும் 3 சாமின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி செய்வோம். அது என்ன சாமின்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி 3 கல் வச்சு செய்வோம் சாமி. ஆனால் அந்த பேர் வந்து எனக்கு தெரியாது. இது வந்து எங்கள் குலதெய்வம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம், கிச்சனுக்குள்ளே. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருப்போம், வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம் இந்த மாதிரி. இது வந்து குலதெய்வம் எங்களுக்கு. அப்புறம் வந்து இது வந்து வெளியே பாருங்கள், இது வந்து வெளி கோயில். இது வந்து வெளியே இந்த மாதிரி சின்னதாக கோயில் மாதிரி கட்டி வச்சுருப்போம். இது வந்து 3 வருஷத்துக்கு ஒருவா 4 வருஷத்துக்கு ஒருக்கா கெடா வெட்டுவோம். இந்த சாமிக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கும் வேண்டிக்கணும். நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டு, 4 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டுன்னு சொல்லி வேண்டிக்கணும். அப்போ நாங்கள் 3வது வருஷம் 3 வருஷம் இனி 3 வருஷம் அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு டைமு கெடா வெட்டுவோம். எல்லாத்தையும் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இனி கெடா வெட்டி எல்லாத்துக்கும் விருந்து போடுவாங்க. இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். கோழி வெட்டுறதுக்காக கோழி கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம். இந்த சாமிக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கோழி வெட்டுவாங்க. அந்த சைடு இருக்கிற டோர் மாதிரி இருக்குது பாருங்கள், சின்ன டோர் மாதிரி. அந்த சைடு இருக்கிற சாமிக்கு வந்து வருஷம் இந்த மாதிரி கோழி கட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கெடா வெட்டுவாங்க. அங்கே வெளியே இருக்கிற சாமிக்கு அப்படி தான் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கெடா வெட்டுவாங்க. 2 சாமிக்கும் ஒரேடியாக 2 கெடா வாங்கிட்டு வந்து வெட்டி சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. இது வந்து கோழி மேலே மஞ்சள் குங்குமம் போடுறாங்க. அந்த சாமி வந்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இந்த மாதிரி போடுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து கோழியெல்லாம் இனி வெட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அவரே கட் பண்ணுறாரு. எங்கள் மாமனார் வெளியே போய் கட் பண்ணிட்டு வர சொன்னார். ஆனால் எதுக்கு நானே கட் பண்ணுறேன்ட்டு அவரே உட்காந்து கட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து இந்த மாதிரி வருஷம் செஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் செய்வாங்க சாமிக்கு. எங்கள் ஊருக்காரவங்க பூரா இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவாங்க. சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லோரும் இந்த மாதிரி வருஷம் செய்வாங்க. அது இந்த மாதத்துல மட்டும்தான். அதுக்கப்புறம் வெளியும் இந்த மாதிரி எங்கள் மாமனார் வந்து மஞ்சள் குங்குமம் போடுறாரு. அவர் போடல, எங்கள் மாமனார் போடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் 2 பேரும் போட்டாங்க. பாருங்கள், என் பையனும் பெரிய பையன், இவர் எங்கள் மாமனார். எங்கள் மாமியார் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள், விரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எடுக்க தெரியாது. குங்குமம் என் பையனுக்கு இவ்வளோ பெருசாக வச்சு விட்டார். எங்கள் மாமனார் பெரிய பொட்டு வச்சு விட்டார். மூஞ்சி நிறைய பொட்டு தான் என் பெரிய பையனுக்கு. இவங்க வந்து எங்கள் மாமனார் மாமியார். என் பெரிய பையன் பாருங்கள், தேங்காய் உடைக்கிறேன்ட்டு தேங்காய் பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த மாதிரி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரும் மஞ்சள் குங்குமம் போட்டோம், நானும் போட்டோம், எல்லோரும் போட்டோம். பூஜை எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். இந்த மாதிரி 3 கோழி வெட்டினோம். ஆனால் 3 கோழி நாங்கள் சாப்பிடல. சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் விருந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க, அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ எடுத்து போடுறேன். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.